வணக்கம். ரயில்வே எக்ஸாம்ஸில் சயின்ஸில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் ஆசிட் பேஸ் சால்ட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மியூரியாட்டிக் ஆசிட் இஸ் சயின்டிஃபிக்கலி நோனஸ். மியூரியாட்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HCl. இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மியூரியாட்டிக் ஆசிட். பெர்க்ளோரிக் ஆசிட் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, HCl ப்ளஸ் ஆக்சிஜன் சேர்ந்து O4. புரியுதா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு சல்ஃபூரிக் ஆசிடை விட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலிமை மிக்கது. புரியுதா? அடுத்து சல்ஃபூரிக் ஆசிட், சல்ஃபூரிக் அமிலம் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்களின் அரசன்னு சொல்லக்கூடியது. அப்போ இங்கே மியூரியாட்டிக் ஆசிட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HCl. அடுத்தது, த காமன் எலமெண்ட் ஃபார் ஆல் ஆசிட்ஸ், அனைத்து அமிலங்களிலும் பொதுவாக காணப்படும் தனிமம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரஜன். சரிங்களா? ஆல் ஆசிட் ஹேஸ் ஹைட்ரஜன் பட் நாட் ஹைட்ரஜன் ப்ரெசன்ட் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH4ன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஆசிட் கிடையாது. சரிங்களா? ஆனால் ஆசிடில் மஸ்ட் யார் ப்ரெசண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சரியா? ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஸ்ட்ராங் ஆசிட் சொல்யூஷன் கண்டெய்ன்ஸ், ஒரு வலிமை மிக்க அமில கரைசல். இப்போ ஆக்சுவலாக நம்ம கிளாசிஃபிகேஷனே பேஸ்ட் ஆன் அயனைசேஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? அயனியாக்கம் அடிப்படையில் வரிசைப்படுத்துகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட்னு தான் நம்ம படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட். இதில் ஸ்ட்ராங் ஆசிட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் ஃபுல்லி அயனைஸ்ட், முழுவதும் அயனியாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ முழுவதும் அயனியாக்கம் நடக்கணும் அப்படின்னா நிறைய என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனிகள் இருக்கணும். அப்போ அதிக அயனிகள் இருந்தால் தான் அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் அயான்ஸ். அடுத்தது, அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட்டின் நீர் கரைசல். சரிங்களா? காப்பர் சல்ஃபேட்டோட நீர் கரைசல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காப்பர் சல்ஃபேட் இட் இஸ் எ சால்ட். சரிங்களா? இது கூட வாட்டரை சேர்த்து அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா இது ஒரு சால்ட்டு, நியூட்ரலைசேஷன் ஆன சால்ட்டு. அதனால் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிட்மஸ் பேப்பரை அஃபெக்ட் பண்ணாது. டஸ் நாட் அஃபெக்ட் லிட்மஸ். சரிங்களா? இதே ஆசிடாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ டு ரெட்டாக மாறும். பேஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெட்டு டு ப்ளூவாக மாறும். சரிங்களா? இப்போ இது காப்பர் சல்ஃபேட் இட் இஸ் எ சால்ட். அதனால் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபெக்ட் பண்ணாது. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். Acid that contain other non-metal elements in addition to oxygen along with hydrogen are called. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலோக ஆக்சைடுகள் மற்றும் ஹைட்ரஜனை கொண்ட அமிலங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரா ஆர் ஆக்சி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹைட்ரா ஆர் ஆக்சி. சரி, அடுத்த கொஸ்டின். டு டைல்யூட் எ கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் வாட் சுட் வி டூ. செறிவு நிறைந்த அமிலத்தை நீர்த்த அமிலமாக மாற்ற என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் இன் வாட்டர். சரிங்களா? நீர்த்த அமிலமாக மாற்றணும். இப்போ அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸாக இருக்கணும். ஆசிடோட பர்சன்டேஜ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிக்ரீஸ்ட் ஆகணும். அப்போ தான் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டைல்யூட் ஆசிட் கிடைக்கும். அப்போது ஒரு ஆசிடை நீங்கள் டைல்யூட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் நிறைய எடுத்துக்கிட்டு ஆசிடை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைல்யூட் ஆசிட் கிடைக்கும். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, அடுத்த கொஸ்டின். Which of these substance is not secreted in the stomach as an ingredient of gastric acid? கீழ்கண்டவற்றில் எது வயிற்றினால் சுரக்கப்படும் இரைப்பை சாறு மற்றும் அதன் பகுதி பொருட்கள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் கூட சேர்ந்து அதை செரிமானத்துக்கு உட்படுத்தும். அப்படி உட்படுத்துகிறப்ப ஏற்படக்கூடிய இன்ஹெரிடன் பகுதி பொருட்கள் என்னெல்லாம் உருவாகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொட்டாசியம் குளோரைடு உருவாகும், சோடியம் குளோரைடு உருவாகலாம். சரிங்களா? ஆல்ரெடி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் வயிற்றுக்குள்ளே இருக்கும். இது போக எது வராது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சல்ஃபூரிக் ஆசிடாக மாறாது. சரிங்களா? அப்போ நாட் செக்ரேட்டட்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ எது வராது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சல்ஃபூரிக் ஆசிட், கந்தக அமிலம். சரி, அடுத்து, டேஷ் கேன் டிசால்வ் கோல்டு. தங்கத்தை கரைப்பது எது அப்படின்னு கொடுத்துருக்கணும். சரிங்களா? தங்கத்தை கரைப்பது எது கரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜ திரவம் சொல்லக்கூடிய அக்வாரீஜியா. அக்வாரீஜியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, HNO3யும் HClயும்
1:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கக்கூடியது. இங்கே 3க்கு ஆப்போசிட்டில் 3 வரணும். சரிங்களா? HNO3 HCl ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அக்வா ரீஜியா. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தையே கரைக்கும் திறன் கொண்டது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஆர்னமெண்ட்ஸை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா தங்கத்தில் செஞ்ச நகைகள் எல்லாம் சுத்தம் படுத்தணும் அப்படின்னாலும் எதை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்வா ரீஜியா. சரி, அடுத்த கொஸ்டின். விச் இஸ் கரெக்ட் ஆன் அசிடிக் பேசிஸ்? அமிலத்துவ காரங்களை பற்றி சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெட் லிட்மஸ் ஸ்டாண்ட் ப்ளூ, அதுக்கப்புறம் இன்ட்ரடியூசஸ் OH இன் அக்வஸ் மீடியம் இன் மெல்டிங் கண்டிஷன், இண்டிகேட்ஸ் நியூட்ரலைசேஷன், கான்டாக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி இன் அக்வஸ் அண்டு டிசால்வ்டு கண்டிஷன், கரையும் பொழுது மின்னோட்டத்தை கடத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அசிடிக்கும் பேஸும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக எதை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இண்டிகேட்ஸ் த நியூட்ரலைசேஷன். சரிங்களா? நடுநிலை ஆக்களை உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HClன்னு ஒரு ஆசிட் இருக்குது, NaOHன்னு ஒரு பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆனாலே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எலமெண்ட்டு ஹைட்ரஜன், இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எலமெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH. அப்போ NaCl அப்படின்னு ஒரு சால்ட்டும் H2Oவும் உருவாகும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன். சரிங்களா? அப்போ இண்டிகேட்ஸ் நியூட்ரலைசேஷன், நடுநிலையாக்கல் வினையை உருவாக்கும். சரி, அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்சைட்ஸ் இஸ் நாட் அசிட்டிக்? கீழ்கண்ட ஆக்சைடுகள் எது அமிலம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் என்னவா செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசஸாக செயல்படும். அதாவது அலோக ஆக்சைடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஆக்சைட்ஸு. சரிங்களா? மெட்டல் ஆக்சைட்ஸு என்னவா செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். உலோக ஆக்சைடுகள் என்னவா செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காரத்தன்மையுள்ள பொருளாக செயல்படுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே அலோக ஆக்சைடுகள் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் மாதிரி செயல்படும். சரிங்களா? அப்போ இதில் எது அமிலத்தன்மையில் இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக SO2 SO3 NO2 இது எல்லாமே அமிலத்தன்மையில் இருக்கும். கார்பன் மோனாக்சைடு மட்டும் என்னவா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மையில் இருக்காது. இப்போ இங்கே நமக்கு ஆன்சர் கார்பன் மோனாக்சைடு. அடுத்த கொஸ்டின். டேஸ் இஸ் நாட் அசிட்டிக்? எது அமிலம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்டு, அதுக்கப்புறம் ஆன்டிமோனி, சரிங்களா, Sb, அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் PCl2 PCl4, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Sb, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிலத்தன்மையோடு செயல்படுவாங்க. கார்பன் டெட்ராக்ளோரைடு மட்டும் என்னவா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமிலத்தன்மையில் செயல்படாது. சரிங்களா? இப்போ ஆன்சர் ஆப்ஷன் C. அடுத்த கொஸ்டின். A mixture of concentrated nitric acid and concentrated hydrochloric acid in the ratio of dash is called aqua regia. ஆல்ரெடி பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நைட்ரிக் ஆசிட். சரியா? HNO3. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு HCl. இப்போ 3 ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போ இங்கே ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 1:3. சரியா? 1:3. 3:1 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நைட்ரிக் ஆசிட் HNO3, அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl. சரிங்களா? அப்போ 3 வந்து ஆப்போசிட்டில் தான் வரணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1:3. சரி, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வீக் ஆசிட்ஸ் கிவ்ஸ் H+ அயான் வென் டிசால்வ்ட் இன் வாட்டர்? இப்போ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் டிசால்வ் ஆகுறப்போ H+ அயான்ஸை தான் கொடுக்கும். ஆனால் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், வீக் ஆசிட் யாருன்னு கேட்டிருக்காங்க. வீக் ஆசிட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டிக் ஆசிட். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் HCl எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்போ அயனைசேஷன் ஆகும். H+ஆகவும் Cl- பிரியும். நைட்ரிக் ஆசிடும் அதே மாதிரி தான், சல்ஃபூரிக் ஆசிடும் அதே மாதிரி தான். அசிட்டிக் ஆசிடும் பிரியும். அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா CH3COOH. இது எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3COO, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா H+ பிரியும். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலிமை குறைந்த அமிலம். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் வீக் ஆசிட்ஸ், இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். சரிங்களா? அதாவது கரிம அமிலங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலிமை குறைந்ததாகவும் கனிம அமிலங்கள் வலிமை மிக்கதாகவும் இருக்கும். சரிங்களா? அப்போ அசிட்டிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஆசிடு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக் ஆசிடாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் B. அடுத்தது. இன் ஏ மிக்சர் த ரேஷியோ ஆஃப் சால்ட் அண்ட் ஆசிட் இஸ் 5:7. இஃப் த வெயிட் ஆஃப் த மிக்சர் இஸ் 360 கிராம், வாட் வில் பி த வெயிட் ஆஃப் த ஆசிட் ப்ரெசன்ட் இன் இட்? இப்போ மொத்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 5 + 7 12,
12 ரேஷியோ தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆசிடோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 30, 7 × 30 210. சரிங்களா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 210 கிராம் இருக்கும். சரி, அடுத்தது next question. When sodium bicarbonate is placed on a strip of pH paper, the color of the strip is. pH தாளை சோடியம் பைகார்பனேட்டில் வைக்கும் பொழுது pH தாள் எந்த நிறத்திற்கு மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆசிடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லிட்மஸ் பேப்பர் pH பேப்பர் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா, அப்போ ஆசிடாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ டு ரெட்டாகவும், இது பேஸாக இருந்துச்சு அப்படின்னா ரெட் டு ப்ளூவாகவும் மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட்டு எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்காது, டஸ் நாட் சேஞ்ச். சரிங்களா, எந்த மாற்றத்தையும் உருவாக்காது. சரி, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அல்கலி. அல்கலினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரில் கரையும் காரங்களுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலி. சரிங்களா, த பேசஸ் விச் ஆர் டிசால்வ்ட் இன் வாட்டர் இஸ் கால்டு அல்கலி. இப்போ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது அமோனியம் ஹைட்ராக்சைடு, இது ஒரு பேஸு, NaOH பேஸு, KOH பேஸு, C2H5OH, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எத்தனால். இது வந்து பேஸ் கிடையாது, இது ஒரு காரம் கிடையாது, இது ஒரு ஆல்கஹால். சரிங்களா, அப்போ எது அல்கலி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனால், C2H5OH. சரி, அடுத்த கொஸ்டின். த பேசஸ் சேஞ்ச் த கலர் ஆஃப் யூனிவர்ஸ் இண்டிகேட்டர் டு டேஷ். சர்வ நிறங்காட்டியை காரம் எந்த நிறத்திற்கு மாற்றுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக சர்வ நிறங்காட்டின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்மஸ் பேப்பர். சரியா, லிட்மஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லாம் கை துடைப்போம்ல டிஷ்யூ பேப்பர், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்லேயே ரெட் கலர்லேயே அவைலபிளாக இருக்கும். இந்த லிட்மஸ் வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிச்சன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அல்லது லைக்கன்கள்னு சொல்லக்கூடிய ஒரு காம்போசைட் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிளான்ட்டு. சரியா, இது ஒரு கூட்டுயிரி வாழ்க்கை. யாரோட கூட்டுயிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்கஸ் அண்டு ஆல்கா. சரிங்களா, இவங்களோட கூட்டுயிரி வாழ்க்கையில் தான் இருக்கும். ஃபங்கஸோட செல்வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைட்டின் அப்படின்ற புரோட்டீனால் இருக்கும். ஆல்காவோட செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ். நீங்கள் வெறுமனே செல்லுலோஸில் தயாரிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இதில் எக்ஸஸாக கைட்டின் அப்படின்ற ஒரு புரோட்டீன் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் சேஞ்சஸே கொண்டு வருது. சரி, அப்போ இந்த லிட்மஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு காரமாக இருந்துச்சு அப்படின்னா ஹாசினின்னு ஞாபகம் வச்சுங்க, காரம் சிவப்பு நிறத்தை நீல நிறமாக மாற்றும். இதே அமிலமாக இருந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க, நீல நிறத்தை சிவப்பு நிறமாக மாற்றும். சரிங்களா, அப்போ ப்ளூ டு ரெட் டேன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆசிட், BRAன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஹாசினின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ இதில் பேஸை தான் மாறுது. பேஸ் எந்த கலர்லேருந்து எந்த கலருக்கு மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்துலேருந்து நீல நிறத்துக்கு மாறும். இப்போ டேன்ஸ் டு ப்ளூ கலர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அல்கலைன் இன் நேச்சர். கீழ்கண்டவற்றுள் எது காரத்தன்மை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது மூணுமே அமிலம், அப்படி தானே, இது மூணுமே அமிலம். HCl, HNO3, H2SO4 எல்லாமே அமிலம். காரம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா NaOH. சரி, அடுத்தது ஐடென்டிஃபை த ஆட் ஒன் ஃப்ரம் த ஃபாலோயிங். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. NaOH, CuOH twice, NH4OH, இவங்க எல்லாமே யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காரம். இப்போ இதுலேயும் OH ட்வைஸ்ன்னு தானே சார் இருக்குது அப்படின்னா ஜாப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிங்க்கு, அலுமினியம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸ். சரியா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா PP லெட்டு காரியம். சரிங்களா, ஜிங்க்கு, அலுமினியம், BB லெட்டு, ஜாப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசஸோட ரியாக்டே பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அப்படி ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு ஜெட்டன் OH ட்வைஸ்ன்னு உருவாக்க முடியாது. புரியுதா? அப்போ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரி, அடுத்த கொஸ்டின். மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் அல்கலைன் இன் நேச்சர், மீனிங் தே ரியாக்ட் வித் ஆசிட்ஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எ மெட்டாலிக் ஆக்சைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். உலோக ஆக்சைடுகள் காரத்தின் பண்பில் செயல்படுகின்றன, அதாவது அமிலங்களுடன்
வினைபுரிந்து உப்பு மற்றும் நீரை தருகிறது. கீழ்க்கண்ட உலோக ஆக்சைடுகள் மாறுபட்ட ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் பார்த்தோம் ZAP. சரிங்களா, ஜிங்கு, அலுமினியம், பிபி. சரியா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு ரியாக்ட் பண்ணாது. சரிங்களா, உலோக ஆக்சைடுகள் காரத்தின் பண்பில் செயல்படுகிறது. இப்போ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிலங்களோட வினைபுரிந்து உப்பையும் நீரையும் கொடுக்காது. சரிங்களா, இப்போ ஆன்சர் அலுமினியம் ஆக்சைடு. சரி, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபினாப்தலின் டர்ன்ஸ் பிங்க் இன் சோப் சொல்யூஷன், அப்படி தானே? ஆக்சுவலாக லெபார்ட்டரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தில் ஆரஞ்சு வச்சுருப்பாங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாப்தலின் இது வச்சுருப்பாங்க. இந்த ஃபினாப்தலின் மெத்தில் ஆரஞ்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிடாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி கலருக்கு மாறும் அப்படின்னா MPOன்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிடாக இருந்துச்சு அப்படின்னா பிங்க் கலருக்கு மாறும். இதே பேஸாக இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலருக்கு மாறும். ஃபினாப்தலினாக இருந்துச்சு அப்படின்னா PCP ஷார்ட்கட்டு, ஃபினாப்தலின் கலர்லெஸ்ஸு பிங்க்கு. ஆசிடு கூட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா என்னவோ மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக மாறிடும். பேஸாக இருந்துச்சு அப்படின்னா பிங்க் கலருக்கு மாறும். சரிங்களா, இப்போ இங்கே சோப் சொல்யூஷன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸு. அது கூட ஃபினாப்தலின் ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன கலருக்கு மாறுது? பிங்க் கலருக்கு மாறுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. அடுத்தது நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் அசிட்டிக் இன் நேச்சர், அதுவும் கரெக்ட். அலோக ஆக்சைடுகள் என்ன பண்பு பெற்றிருக்கும்? அமில பண்பை கொண்டுள்ளது. அடுத்து லெமன் கண்டெய்ன்ஸ் சிட்ரிக் ஆசிட், அதுவும் கரெக்டு. த அல்கலைன் நேச்சர் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் அயான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சோடியம் ஹைட்ராக்சைடின் காரத்தன்மை அதில் உள்ள சோடியம் அயனி காரணமாக அமைகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. சோடியம் அயனி கிடையாது, யார்? ஹைட்ராக்சைடு அயனி, OH- தான் காரணம். இப்போ தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன். சரிங்களா, இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அ அல்கலி? கீழ்கண்ட பண்புகளில் எந்த பண்பு அல்கலியை சார்ந்தது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தே ரியாக்ட் வித் ஆசிட் அண்ட் நியூட்ரலைஸ் தம். அமிலத்துடன் வினைபுரிந்து அது நடுநிலை ஆக்குகிறது. கரெக்டு தானே? அடுத்தது தே கன்வெர்ட் ரெட் லிட்மஸ் டு ப்ளூ. ஹாசினின்னு படித்தோம், காரம் சிவப்பு லிட்மஸை நீல நிறமாக மாற்றுது. இதுவும் கரெக்டு. அடுத்தது தே கன்வெர்ட் ப்ளூ லிட்மஸ் டு ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. அடுத்து இதோட டேஸ்ட் பொதுவாக எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்டர் இன் டேஸ்ட். சரிங்களா, அப்போ நமக்கு தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. சரி, அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு அல்கலி? அல்கலி பற்றிய கூற்றுகளில் சரியற்றது எது அப்படின்ட்டு அதே மாதிரியே இன்னொரு கொஸ்டின், சோர் இன் டேஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தோம் பிட்டர் இன் டேஸ்ட். அல்கலி பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை கொண்டது. அப்போ இதுதான் தப்பு. சரிங்களா, அடுத்தது கரோசிவ் இன் நேச்சர், அஸ்ட்ரிஞ்சன்ட் இன் டேஸ்ட். சரிங்களா, சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துவர்ப்பு சுவையாகவும் இருக்கும். சோப்பி டு த டச், வலுவழுப்பு தன்மையும் இருக்கும். அப்போ தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சோர் இன் டேஸ்ட். சரிங்களா, புளிப்பு சுவையுடையதுன்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஆசிடு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பு சுவையுடையது. உங்களுக்கு அசிடஸ்ன்ற ஒரு லத்தீன் வேர்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அசிடஸ்னால என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோர் இன் டேஸ்ட், புளிப்பு சுவை உடையதுன்னு தான் அர்த்தம். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் ஆப்ஷன்ஸ்? கீழ்கண்டவற்றுள் மற்றவையிலிருந்து வேறுபட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா H2SO4 சல்ஃபூரிக் ஆசிடு, MgOH ட்வைஸ், இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, CH3COOH அசிட்டிக் ஆசிடு. சரிங்களா, இப்போ ACD மூணுமே என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட்ஸாக இருக்காங்க. ஆனால் பி மட்டும் என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸாக இருக்காங்க. சரிங்களா, இப்போ H2SO4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கார் பேட்டரியிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோலைட்ஸாக யூஸ் பண்ணுறோம். கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்களின் அரசன்னு சொல்லக்கூடியது. MgOH ட்வைஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியா. சரிங்களா, மில்க் ஆஃப் மெக்னீஷியான்னு சொல்லக்கூடியது. மெக்னீஷிய பால்மம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. பொதுவாக இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று வலி கோளாறுகளுக்கு, ஸ்டொமக் கேக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெமடியாக மெடிசினில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, பிஸ்மத் யூஸ் பண்ணுறாங்க, அமோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. அது போக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டொமக் கேக்குக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின்,
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அல்கலி? கீழ்கண்டவற்றுள் எது அல்கலின்னு கேட்டிருக்காங்க. CuOH ட்வைஸ் காப்பர் ஹைட்ராக்சைடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NaOH, FeOH த்ரைஸ், ஜிங்க் ZnOH ட்வைஸ் ஆல்ரெடி பார்த்தோம், ஜாப். சரிங்களா, ஜிங்க்கு, அலுமினியம், லெட்டு, இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உருவாக்குறது அல்கலியை உருவாக்காது. அப்போ இங்கே ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் ஹைட்ராக்சைடு. சரிங்களா, சரி. இது போக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் pH இருக்குது, இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.